சரி மாணவிகளே, செயல்பாட்டு அமைப்பின் குறைபாடுகள் பற்றி பார்க்கணும். செயல்பாட்டு அமைப்பு என்றால் என்ன, செயல்பாட்டின் நன்மைகள் பற்றி பார்த்தோம். செயல்பாட்டு அமைப்பின் குறைகள். சரியா, இதில் 3 ஹெட்லைனில் கொடுத்துருப்பாங்க. சிக்கலான தொடர்புகள், திறன் குறைந்த ஒருங்கிணைப்பு, மையப்படுத்துதல். சரியா, சிக்கலான தொடர்புகள், திறன் குறைந்த ஒருங்கிணைப்பு, மையப்படுத்தல். சிக்கலான தொடர்புகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு தொடர்பு முறைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தொழிலாளர்கள் அதிக நபர்கள் இருப்பாங்க இல்லையா. அந்த அதிக நபர்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரியின் கீழ் நமக்கு அமர்த்தப்படுறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ ஒரு பணியாளருக்கு கையில் ஒரு 25 பணியாளர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபோர்மேனுக்கு கீழே ஒரு 25 ஊழியர்கள் பணியமர்த்தப்படுறாங்கன்னு வச்சுக்கிட்டேன்னா, இந்த 25 பணியாளர்களுக்கு இடையே வேறுபட்ட பல்வேறான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சரியா, அதாவது இந்த 25 பேரில் குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் நிறைய வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் ஹேண்டாக இருப்பாங்க இல்லையா. இவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இந்த அனுபவம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 10 பேரும் தங்களுடைய தொடர்புகளை, ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு சொல்கிறதுக்காக முன் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யார் அதிகாரத்தை, யாரோட ஆலோசனைகளை நம்ம ஏற்றணும், எந்த ஆணைகளெல்லாம் நம்ம ஏற்கணும்ன்ட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ பல்வேறு அந்த அலுவலரிடமிருந்து வேறுபாடான மற்றும் குழப்பமான ஆணைகள் என்னச்சுன்னா இணைக்கப்படுவதற்கு சிரமப்படுகின்றனன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது சிக்கலான தொடர்பு முறைகள், இந்த செயல்பாட்டு அமைப்பில் அதிக அளவு மனிதர்கள் இருக்காங்க. காரணம், பல்வேறு துறைகளுக்கு இடையே தொடர்புக்காக பல அதிகாரிகளின் கீழே என்ன செய்யணும் பணியமர்த்தப்படுறாங்க. அப்போ அந்த அதிகாரிகளை செயல்படக்கூடிய அல்லது பணியமர்த்தக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களும் அவர்களிடம் வெவ்வேறான வேறுபட்ட குழப்பமான கருத்துக்கள் இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் ஆலோசனைகளை அல்லது ஆணைகளை எந்ததோட எப்படி இணைக்கிறதுங்கிறத அவங்க சிரமப்படுவாங்க. அதான் சிக்கலான தொடர்பு. நல்லா திரும்ப ஒருத்தர் சொல்கிறேன். சிக்கலான தொடர்பு என்பது ஒரு அதிகாரியின் கீழே பல்வேறு நபர்கள் அமர்த்தப்படலாம். பல்வேறு நபர்களில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நமக்கு என்ன செய்யணும்னா சிறந்த அனுபவம், தகுதி பெற்றவங்களாக இருப்பாங்க, ஆலோசனை கூற தகுதி உடையவங்களாக இருப்பாங்க, திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. சரியா, இந்த ஆலோசனைகளில் யாரோடைய ஆலோசனைகளை ஏற்று நம்ம ஆணைகளை பிறப்பிக்கிறது சொன்னேன். 25 பேர் பணியாற்றல, 10 பேர் சீனியர் ஹேண்டாக இருப்பாங்க. இந்த 10 பேரோட ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு இதில் 10 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த கருத்துக்களெல்லாம் எடுத்து ஆணைகளாக நம்ம கட்டளையிடுவது என அந்த தொடர்பு அதிகாரிகள், அதாவது மேல் அதிகாரிகளுக்கு ஒரு சிக்கலான ஒரு கருத்து வேறுபாடான ஒரு தொடர்பு முறையை என்னச்சுன்னா ஏற்படுத்துது. யாருடைய ஆலோசனைகளை ஆணைகளாக பிறப்பிப்பது, யாருடைய ஆலோசனைகளை ஏற்று ஆணைகளாக பிறப்பிப்பது என்ற ஒரு குழப்பம். அடுத்து திறன் குறைந்த ஒருங்கிணைப்பு. திறன் குறைந்த ஒருங்கிணைப்பு என்பது இந்த அதிகார எல்லைகளை தீர்மானிக்கிறது நமக்கு கடினம். அதிகார எல்லைகளை தீர்மானிப்பது கடினம். ஏன்னு சொன்னா ஒருங்கிணைப்பதனால் நமக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃபோர்மேனுக்கு அடியில் 25 பணியாளர் இருக்கிறாங்கன்னா இந்த 25 பணியாளருடைய கருத்துக்களும் ஒன்றுபட்டு செயலாற்ற முடியாது. அவங்களுடைய பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த கருத்து வேறுபாடு இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்காது. எனவே ஒரு மேலாளர் சரியான முறையில் அவங்கள என்னச்சு அப்படின்னா ஒருங்கிணைக்க இயலாதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து மையப்படுத்துதல்னு சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ இந்த மையப்படுத்தல் என்பது ஒரு அதிகாரத்துறையில் மேலாளர் கையில் நமக்கு என்ன செய்யணும்னா அதிகாரம் இருக்கும். ஆனால் இந்த செயல்பாட்டு மேலாண்மையை பொறுத்தளவில் அனைத்து பணியாளர்களுடைய ஆலோசனைகளும் நேரடியாகவே யார்கிட்ட தான் சொல்லப்படுது, வரிசை அதிகாரிகளிடம் இல்லை, நேரடியாக அவ்வளோ இது சொல்கிறதுனால தொழில் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பல்வேறு தொழிலாளர்கள், பல நிபுணர்கள் இருக்கிறாங்க. இது யாருடைய கருத்துக்களை முடிவுகளாக எடுக்கணுங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே முடிவெடுத்தல் மிகவும் நமக்கு என்னச்சுன்னா ஒரு தாமதத்தையும் ஏற்படுத்தும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட குறைபாடுகள். இந்த பொதுவாக செயல்பாட்டு முறையை பொறுத்தளவில் வரிசை முறை சிறிய நிறுவனங்களுக்கு ஏற்றதுன்னு சொன்னோம் இல்லையா. வரிசை பணியர் முறையை பொறுத்தளவு நம்ம 2னுடைய கலந்த இணைப்புன்னு சொல்லுவோம், வரிசை மற்றும் பணியருடைய இணைப்பு. இந்த செயல்பாட்டு அமைப்பு என்பது எந்த ஒரு தொழில் நிறுவனமானாலும் அதற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அனைத்து தொழில்களுக்கும் பொருந்தக்கூடியது. இப்போ வரிசை மற்றும் ஊழியர் முறையை பொறுத்தல
பணியாளர்கள் மற்றும் வரிசைகளுடைய இணைப்புன்னு சொல்லி படிக்கிறோம். வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பு. அதுக்கு முந்தின ஃபஸ்ட்டு பாயிண்டில் வரிசை அமைப்பு படித்தோம். இது சிறிய நிறுவனங்களுக்கு மட்டும் ஏற்றது. பணியர் அமைப்பை பொறுத்தவரை நமக்கு ரெண்டினுடைய இணைப்புன்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக பார்த்தது செயல்பாட்டு அமைப்பு. இது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பாக செயல்படுகிறது. இப்போ உன்னுடைய பாட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 44 உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வரிசை அமைப்பு முறை தான் இராணுவ முறையில் பயன்படுத்தப்பட்டது, இராணுவத்தில் பயன்படுத்தது. எனவே இது இராணுவ அமைப்பு முறை என அழைக்கப்படுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எங்கெல்லாம் வரிசை அமைப்பு முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பெப்சிகோ கம்பெனிலையும் அடுத்து ஆப்பிள் கம்பெனி, அந்த ஆப்பிள் செல்ஃபோன்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இந்த 2 கம்பெனிலையும் நமக்கு என்னென்னு சொன்னால் வரிசை அமைப்பு முறையை என்ன செய்யப்படுறது, கடைபிடிக்கப்பட்டது என்பதான கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்த தலைப்பு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.